அபிஷேக தைலமும் உன்னை விலையேற பெற்றவனாய் மாற்றும், விலையேற பெற்றவனாய் மாற்று, உன்னை மேன்மையுடையவனாய் மாற்று, உன்னை உன்னதங்களுக்கு கொண்டு செல்லு. பொன்னோ பொருளோ விலையேற பெற்றது அல்ல, வைரமோ வைடூரியமோ விலையேற பெற்றது அல்ல. அவை எல்லாம் அழிந்து போகும். ஆனால் உன்மேல விழுந்திருக்கிறதே இயேசுவின் ரத்தம், உன்மேல் ஊற்றப்பட்டு இருக்கிறதே அபிஷேக தைலம். அது மகா விலையேற பெற்றது, மகா விலையேற பெற்றது. பரலோகம் உன்னை விலையேற பெற்றவனாய் காண்கிறது, தேவதூதர்கள் உன்னை விலையேற பெற்றவனாய் காண்கிறார்கள், கேராபீன்கள் சேராபீன்கள் உன்னை விலையேற பெற்றவனாய் காண்கிறார்கள். இயேசுவின் ரத்தம் தான் பரலோக வாசலை உங்களுக்கு திறக்கிறது. அந்த இயேசுவின் புண்ணியத்தினால் தான் உங்களுடைய பேர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தம் தான் மகா வல்லமை உள்ளவரை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவையான ஆவியை பெற்று தந்திருக்கிறது. வானாதி வானங்களை உண்டு பண்ணின சர்வ வல்லமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற ஜோதி மயமான பிரகாசம் உள்ளவரை நீங்கள் அன்போடு அப்பா என்று அழைக்கும்படி, அப்பா பிதாவே என்று புத்திர சுவையார ஆவியோடு அழைக்கும்படி இயேசுவின் ரத்தம் தான் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறது. அந்த ரத்தம் தான் உங்கள் மேல விழுந்து கொண்டிருக்கிறது, உங்களை கழுவி கொண்டிருக்கிறது, உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது, மகிமை மேல் மகிமை அடையும்படி உதவி செய்து கொண்டிருக்கிறது. தேவனே, உம்முடைய பிள்ளைகளை அன்போடு ஆலயத்தில் கூட்டி சேர்த்து அவர்கள் ஆவியோடு உண்மையோடு உம்மை பாடி ஆராதித்தார்கள். நீர் இப்பொழுது நம்முடைய மத்தியில இறங்கி வந்து நம்முடைய 2 கரங்களையும், இரத்தம் ஒழுகுகிற 2 கரங்களையும் ஒவ்வொரு மேலும் இப்பொழுது வைத்து இப்பொழுது வைத்து இப்பொழுது வைத்து இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நிறைவான நம்முடைய வல்லமை இறங்கி வரும்போது எல்லா பலவீனங்களும் ஓடி போய்விடுமே. பலப்படுத்தி திடப்படுத்தி சகாயம் செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே. உட்கார்வோம். உடன் ஊழியக்காரருமாய் இருக்கிற பாஸ்டர் வின்சென்ட் அவருடைய ஆலயத்தில் ஏறக்குறைய 7 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து கர்த்தருடைய செய்தி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். அப்பொழுது அந்த ஆலயம் அது பழைய ஆலயம், நெல்லித்தோப்பு என்ற இடத்துல இருந்த ஆலயம் என்று நான் எண்ணுகிறேன். சுவிசேஷனாக பல வருடங்கள் வந்த பிறகு 2 முறை எனக்கு ஸ்ட்ரோக் ஏற்பட்டு நடக்க முடியாமலும் பேச முடியாமலும் ஆன பிறகு சென்னையிலேயே ஒரு ஆலயத்தை ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆலயத்தை ஆரம்பித்தது நிமித்தம் வெளி ஊழியர்களுக்கு அதிகமாய் வர முடியவில்லை. ஒரு நீண்ட இடைவெளி ஏற்பட்டாலும் கர்த்தர் மீண்டும் கூட்டி சேர்த்திருக்கிறார். இனி அடிக்கடி உங்களுடைய மத்தியில் வருவேன், கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பேன், கர்த்தர் என்னை பலப்படுத்துவார்.
என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு வாசித்து தியானிக்கும்படியாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. நம்முடைய அருமை ஆண்டவர் இந்த அருமையான வார்த்தையை சொல்லுகிறார். உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறது. யாரை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறாராம்? 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சியோன் என்ற ஒரு பெண்மணியை பார்த்து, முறுமுறுத்து கொண்டிருந்த ஒரு பெண்மணியை பார்த்து, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று துயரத்தோடு துக்கத்தோடு சொன்ன ஒரு மகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் எதையும் பொறுத்துக் கொள்ளுவார். ஆனால் அவரை குறை கூறி முறுமுறுக்கும் போது அவருடைய உள்ளம் வேதனைப்படுகிறார். இதே போல ஏசாயா 46ஆம் அதிகாரத்தில் ஒரு தேவ மனிதன் யாக்கோபு ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுத்து, என் வழிகள் கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும், கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்கவில்லை என்றும் துயரத்தோடு சொன்னபோது ஆண்டவருடைய உள்ளம் உடைந்து, அங்கே ஆண்டவர் சொன்னார், யாக்கோபே, இஸ்ரவேலே, உன்னுடைய வழிகள் கர்த்தருக்கு மறைவாயிற்றென்றும், என் நியாயங்கள் தேவனிடத்தில் எட்டாமற் போகிறதென்றும் நீ சொல்லுவானே. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த அநாதி தேவனாகிய கர்த்தர் இளைப்படைவதும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவமில்லாதவர்களுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுவார். யாக்கோபாய் இருந்தாலும் சரி, சியோன் என்ற பெண்மணி, ஆண்டவர் என்னை மறந்தார், ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று சொன்னபோது ஆண்கள் கர்த்தருடைய கண்களில் கண்ணீர் வழிய ஆண்டவர் சொன்னார், எப்படிப்பா நீ அப்படி சொல்ற? என்னை பார்த்து நீ ஏன் அப்படி முறுமுறுத்து சொல்லுகிறாய்? ஒரு ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பாலகனை மறப்பாளோ? அவள் மறப்பாளா தன் பிள்ளைய? 10 மாதமாய் வயிற்றிலே சுமந்து பெற்றவள், இரத்தத்தையே பாலூட்டி பாலாக்கி வளர்த்தவள், எப்படி தாய் தான் பிள்ளைய மறப்பாள்? பிள்ளையை நினைத்தால் அவருடைய உள்ளம் துடிக்க ஆரம்பிக்கும். ஒருவேளை அப்படிப்பட்ட தாயே மறந்து போனாலும் உன்னை நான் மறக்கவே மாட்டேன் சொல்லிவிட்டு ஒரு காரியத்தை செய்தார். அவருடைய கரத்தை நீட்டினார், துளையிடப்பட்ட கரத்தை நீட்டினார், இரத்தம் ஒழுகுகிற கரத்தை நீட்டினார். அன்றைக்கு தோமாவிடம் அந்த கரத்தை நீட்டினது போல, ஏன் என்னை சந்தேகப்படுகிறாய் தோமாவே? உன்னுடைய விரலை நீட்டி என்னுடைய கைக்குள்ளே போட்டுப்பார். உன்னுடைய விரல் போய்விட்டு வரக்கூடிய அளவு என்னுடைய கைகள் அவ்வளவு ஆழமாய் துளையிடப்பட்டு ஆழமாய் சிலுவையில் அறையப்பட்டது. அந்த உள்ளங்கைகளிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன். ஒரு பெரிய பிரகாசமான கரத்தை பாருங்கள். இந்த செய்தி முழுவதும் உடைய கண்கள் அந்த பெரிய பிரகாசமான கரத்தையே பார்த்து கொண்டிருக்கட்டும்.
அந்த பெரிய புயத்தினாலும் கரத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை 20 லட்சம் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து விடுவித்து கொண்டு வந்த அந்த பெரிய கரங்களை பாருங்கள். 7 நட்சத்திரங்களை கைகளில் ஏந்தின அந்த பெரிய கரங்களை பாருங்கள். இந்த கரங்கள் துளையிடப்பட்டிருக்கிற அந்த கரங்களிலே நீங்கள் நிற்கிறதை பாருங்கள். உங்களுடைய குடும்பம் நிற்கிறதை பாருங்கள். உங்களை உள்ளம் கைகளிலே வரைந்து உங்களுடைய குடும்பத்தை தன்னுடைய கைகளில் ஏந்தி கொண்டு உங்களை நேர் கண்களிலே பார்த்து அவள் சொல்லுகிறார், உன்னை என் உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறேன். இதை எழுதின ஏசாயா தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டில் இருந்தபடியால் உள்ளங்கைகளிலே வரைவது என்று என்ன என்பது அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். உள்ளங்கைகளிலே வரைவதற்காக இயேசு எத்தனை தியாகத்தோடு தன்னுடைய கரங்களை நீட்டி கொடுத்தார். ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தெரியாது. அது புதிய பாட்டில் நடந்த சம்பவம். அந்த அன்புள்ள கரத்தை, குஷ்டரோகியை தொட்டு குணமாக்கின கரத்தை, 400 விதவின் கண்ணீரை துடைத்த அந்த கரத்தை, சிறு பிள்ளைகளை அரவணைத்து ஆசீர்வதித்த அந்த கரத்தை சிலுவையில நீட்டி இழுத்து ஆணிகளால் கடாவப்படும் போது, 2 கைகளும் ஆணிகளால் கடாவப்படும் போது, பெரிய மரங்களை பிளக்கிற ஆப்பு போன்ற பெரிய ஆணிகளை உடைய கைகளோடு அடித்து அடித்து சிலுவை மரத்தில் சிதைக்கும் போது அவர் எவ்வளவு வேதனை அனுபவித்திருப்பார். உங்களை உள்ளங்கைகளிலே வரைந்து கொள்ளும்படி அவ்வளவு பெரிய தியாகத்தை அவர் செய்தார். உங்களை உள்ளங்கைகளிலே வரைந்து கொள்ளும்படி அத்தனை பாடுகளையும் வேதனைகளையும் பொறுமையோடு மகிழ்ச்சியோடு சகித்தார். என் பிள்ளையை என் உள்ளம் கைகளிலே வரைந்து கொள்ளட்டும். இந்த கரத்தை நீட்டி சொல்லுகிறார், என் மகனே நீ முறுமுறுத்தாய், என் மகளே கர்த்தர் என்னை கைவிட்டாய் என்று சொன்னார். இவ்வளவு பாடுகளை உனக்காக அனுபவித்த நான் உன்னை நான் எப்படி மறப்பேன்? உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன்னை நான் உருவாக்கினேன், என்னுடைய சாயலை உனக்கு தந்தேன், என்னுடைய ரூபத்தை உனக்கு தந்தேன். நீ என்னை விட்டு தூரமாய் போன வேளையிலே உன்னை கண்ணீரோடு நான் தேடி வந்தேன். ஓ, காணாமற் போன ஆட்டை போல இருந்த உன்னை நான் தேடி தேடி வந்து என் கால்களிலெல்லாம் முட்கள் கிழிக்க கிழிக்க, கல்கள் கிழிக்க கிழிக்க உன்னை தேடி வந்து உன்னை தூக்கி எடுத்த நான் உன்னை நான் எப்படி மறப்பேன்? உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? எப்ராஹிமே, உன் நிமித்தம் என் உள்ளம் எனக்குள் பொங்குகிறது, உன் நிமித்தம் என் உள்ளம் பரிதாபம் கொள்ளுகிறது. உன்னை நான் மறந்து விடவில்லை, உன்னை நான் மறந்து விடவில்லை. நீ என் காலுக்கு கீழாக அல்ல, மிதித்து போடுகிற ஒரு எறும்பை போல் அல்ல, நீ என்னுடைய கைகளில் இருக்கிறாய். உன்னை என் உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறேன். நீ என் கைகளில் இருக்கிறாய். உன்னை என்னுடைய கையிலே அலங்காரமான கிரீடமாக, உன்னை ராஜ முடியாக, உன்னை மேன்மைப்படுத்தி என்னுடைய கைகளிலே நான் ஏந்தி கொண்டிருக்கிறேன். ஒரு தேவதூதனையும் ஆண்டவர் கைகளை ஏந்தி கொள்ளவில்லை. ஒரு கேராபின் சேராபினை தன்னுடைய கைகளை ஏந்தி கொள்ளவில்லை. உங்களை எவ்வளவு விலையேறப்பட்டவர்களாய் கண்டு ஆண்டவர் தன்னுடைய உள்ளங்கைகளிலே உங்களை வரைந்திருக்கிறார். சௌரை சாராள் நவரோஜ் குடும்பத்தை விட்டு வீட்டை விட்டு ஊழியத்துக்கு செல்லும் போது உடைய தகப்பனார் அவர்களை வெறுத்தார். குடும்பத்தார் எல்லாரும் வெறுத்தார்கள். வாலிப வயதிலே திருமணம் செய்து சந்தோஷமா இருக்கிறதை விட்டு விட்டு திருமணம் செய்ய மாட்டேன் ஊழியத்துக்கு போகிறேன் என்று சொல்லுகிறாளே,
இலங்கைக்கு கப்பலில் ஏறி போனோம். தெரிந்த நண்பர்கள் எல்லாருக்கும் சொன்னார்கள், ஒருவராவது அந்த கப்பல் தளத்துக்கு வரவே இல்லை. ஒரு அனாதை போல் அந்த கப்பலில் ஏறுகிற ஒரு நேரம் ஆண்டவர் ஒரு பாடலை கொடுத்தார். என்னை மறவா இயேசு நாதா, உம் சித்தம் போல என்னை நடத்த, என்னை மறவா. அந்த பாடலை அந்த கப்பலில் ஏறும்போது அவர்கள் பாடினார்கள். எல்லாரும் என்னை மறந்து விட்டார்கள், எல்லாரும் என்னை வெறுத்து விட்டார்கள். நீர் ஒருவர் மாத்திரம் என்னை மறக்கவில்லை. என்னை மறவாத இயேசுநாதர். கப்பல் புறப்படுகிற நேரம் அப்போது ஒரு சம்பவம் நடந்தது. தூரத்திலிருந்து அவருடைய தாயார் சத்தமிட்டு அழுது கொண்டே அந்த கப்பல் அருகில ஓடி வந்தார். இறங்கி பேச முடியவில்லை. கைகளை ஆட்டிக்கொண்டே, என்னை மறவா இயேசுநாதா. இந்த கரத்தை ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்தார். என்னை நினைப்பதற்கு ஒருவரும் இல்லாமல் இருந்தாலும் என்னை கரம் பிடித்து நடக்கும். எத்தனை அருமையான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். யார் உங்களை மறந்தாலும் அவர் ஒருபோதும் மறப்பதில்லை. அவர் எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு மனதுருக்கம் உள்ளவர். ஒரு நாள் அவருடைய கண்கள் உங்களை கண்டது. என் பிள்ளை, வஞ்சனை செய்யாத என் மகன், என் மகள், தாழ்மையுள்ள என் மகன், மகள் என்று சொல்லி உங்களுடைய இரட்சகராய் மாறினார். நீங்கள் கண்ணீர் சிந்தும் போது அவரும் உங்களோடு கூட கண்ணீர் சிந்துகிறவர். மாத்தாள் மரியாள் அழுகிறதை பார்த்தபோது ஆண்டவர் ஆவியில கலங்கினாராம். இயேசு கண்ணீர் விட்டார் என்று யோவான் 11:35 சொல்லுகிறது. அழுகிறவர்களோடு கூட அழுங்கள். ரோமர் 12:15 வாசிக்கும். நம்முடைய ஒவ்வொரு துயரங்களிலும் பங்கு பெறுகிறவர், நம்முடைய ஒவ்வொரு நெருக்கங்களிலும் நம்மோடு கூட நெருக்கப்படுகிறவர். சொல்லுகிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று மனதுருகி அவர் சொல்லுகிறார். அந்த கைகளை நோக்கி பாருங்கள். அந்த கரங்களில் நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். பாதாளத்திலிருந்து எவ்வளவுதான் பிசாசு அந்தகார வல்லமைகளும் குதித்து குதித்து ஆண்டவருடைய கையிலிருந்து உங்களை பறிக்க நினைத்தாலும் ஒருபோதும் அவைகளால் பறிக்கவே முடியாது. திராட்சை தோட்டத்துக்கு போன ஒரு குள்ள நரி திராட்சை பழத்துக்காக குதித்து குதித்து பார்த்ததா, அதால திராட்சை பழத்தை பறிக்க முடியல. சீச்சி, இந்த பழம் புளிக்கும்னு சொல்லிட்டு போயிட்டுதான். என் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆடுகளை என் கரங்களில் இருக்கிறது. யோவான் 10:28 என் கைகளிலிருந்து யாரும் பறித்து கொள்ளவே முடியாது. உனக்காக ஜீவனை கொடுத்த கரத்திலிருந்து உன்னை யாரும் பறித்து கொள்ள முடியாது. எந்த மந்திரவாதியும் பறித்து கொள்ள முடியாது, எந்த சூனியமும் பறித்து கொள்ள முடியாது. உனக்காக ஜீவனை கொடுத்தவர் உன்னை தன்னுடைய உள்ளம் கைகளிலே வரைந்திருக்கிறார். எந்த வல்லமையும், எந்த தீய மனிதனும், எந்த தீய சக்தியும் கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து உங்களை பிரித்து கொள்ளவே முடியாது. எத்தனை பாடுகளாகட்டும், உபத்திரவங்களாகட்டும், நிந்தைகளாயிருக்கட்டும், அவமானங்களாயிருக்கட்டும், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவின் அன்பில் இருந்து ஒரு வல்லமையும் என்னை பிரித்து கொள்ள முடியாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். ஆடுகளுக்காக நான் ஜீவனை கொடுத்திருக்கிறேன். என்னுடைய கைகளில் இருந்து அவைகளை யாரும் பறித்து கொள்ளவே முடியாது. இந்த பெரிய பிரகாசமான கரத்தை பாருங்கள். நீங்கள் அந்த கரத்தில் நிற்கிறீர்கள், உடைய குடும்பம் அந்த கரத்தில் இருக்கிறது. ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது, I have engraven you in my palms. உன்னை என் கரங்களிலே உளிவட்டாக செதுக்கி வைத்திருக்கிறேன். Engraven you.
ரொம்ப ஆழமான வார்த்தை. ஆணிகள் துளையிடப்பட்ட அந்த கரத்தில் உன்னை செதுக்கி ஒளிவட்டாக என்னுடைய கரத்தில் நான் வரைந்திருக்கிறேன். அரசியல்வாதிகளை பின்பற்றுகிறவர்கள் தங்களுடைய கைகளில் அந்த அரசியல்வாதியினுடைய படத்தை பச்சை குத்துவதை போல குத்தி கொள்ளலாம். அதில் ஒரு கஷ்டமும் இல்லை, ஒரு வேதனையும் இல்லை. ஆனால் உங்களை உள்ளங்கைகளிலே வரைய வேண்டுமென்றால் அதில் எவ்வளவு பெரிய தியாகம் இருக்கிறது, ஆண்டவர் எவ்வளவு பெரிய காருண்யம் இருக்கிறது. அந்த காருண்யம் உள்ளவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? அந்த காருண்யம் உள்ளவர் உங்களுடைய கண்ணீரை துடைத்து ஆனந்த களிப்பாய் மாற்ற மாட்டாரா? உங்களை மறவாமல் உள்ளங்கைகளிலேயே ஏந்திருக்கிறவர் நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மேலான ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய மாட்டாரா? தன்னுடைய குமாரன் என்றும் பாராமல் அவரை உங்களுக்காக ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லா ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தராமல் இருப்பது எப்படி? இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகளை மாற்றாமல் இருப்பாரோ? இன்றைக்கு இருக்கிற போராட்டங்களை அகற்றாமல் இருப்பாரோ? இன்றைக்கு இருக்கிற வியாதியை குணமாக்காமல் இருப்பாரோ? இன்றைக்கு அந்த காயப்பட்ட கரங்கள் உங்கள் மேல் அமரப் போகிறது. இந்த கரத்தை பார்த்து கொண்டிருங்க. பல வருடங்களுக்கு முன்பாக எங்களுடைய அலுவலகத்துக்கு ஒரு தேவனுடைய மனிதன் வந்தார். காரை விட்டு இறங்கி வந்ததான் ஒரு அருமையான தெய்வீக பிரசன்னம். ஆபீஸ் முழுவதையும் அந்த மகிமையின் பிரசன்னம் நிரப்பினது. வயதான அந்த போதகருடைய முகம் ஒரு மகிமையின் பிரசன்னத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்தது. வந்ததும் எங்களுடைய அலுவலகத்தில் வேலை செய்தவர்கள் எல்லாம் அப்படியே மயங்கி விழுந்தார்கள். ஒரு பெரிய புனிதர், ஒரு பெரிய பக்தன். அநேக அற்புதங்கள் என்னுடைய அலுவலகத்தில் நடந்தன. அப்போது அவர் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டார். அவர் 16ஆம் வயதில் அவருடைய தாயார் கையில் ஒரு 2 அணா பணம், மகனே போய் ட்ரெயினில் ஒரு டிக்கெட் வாங்கிட்டு வா, என்றைக்கு உன்னுடைய சித்தி ஊருக்கு போகணும். அந்த காலத்தில் 2 ரூபாய் என்றால் பெரிய மதிப்பு, 200 ரூபாய்க்கு சமானம். ஆகவே இந்த 16 வயது சிறுவன் தன்னுடைய சித்திக்காக ட்ரெயினில் ரிசர்வ் பண்ணி ஒரு டிக்கெட் வாங்கி கொண்டு போவதற்காக ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி வந்தான். அது ஒரு ஒத்தடி பாதை. 2 பக்கங்களிலும் வேலிக்காத்தான் என்று சொல்லப்படுகிற ஒரு முள் செடி வளர்ந்து பெருகி நின்றது. ரயில்வே ஸ்டேஷனுக்கிட்ட வந்து விட்டான். இன்னும் ஒரு பர்லாங் தூரம்தான். அங்கே ஏதோ ஒரு கூட்டம் கூடி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. இவன் என்ன, ஏன் ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள்? உள்ளே எட்டி பார்த்தான். அவன் நினைத்தான், ஒருவேளை பாம்பு கீறி சண்டை போடுகிறாரோ அல்லது யாராவது மந்திர வித்தை செய்து பற்பொடி விற்க கூடியிருக்கிறார்களோ. இவன் உள்ளே எட்டி பார்த்தான். அங்கே ஒருவர் நின்று சிலுவை பற்றி பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். ஆண்டவருடைய அன்பை பற்றி பேசினார். நமக்காக தன்னை தரும்படி பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவகுமாரனுடைய தியாகத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். இவன் அதில் நின்று விட்டார். உன்னுடைய உள்ளத்தை அந்த செய்தி உடைத்தது. எனக்காகவா இவ்வளவு தியாகம் செய்தார்? எனக்காகவா முள்முடி சூட்டப்பட்டார்? ஐயோ, என்னுடைய கைகள் செய்த பாவங்கள், என்னுடைய கைகள் செய்த அக்கிரமங்கள், என் கைகள் மற்றவர்களை அடித்த இந்த கரங்களுக்காக அவருடைய அழகான கரம் சிலுவையிலே கொடூரமாய் அறையப்பட்டது. அந்த பிரசங்கம் அவனுடைய உள்ளத்தை உடைத்ததினால் தேம்பி தேம்பி அழுது கொண்டே நின்றான். கடைசியில் இந்த பிரசங்கியார் யார் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வது? கண்ணீரோடு பிரசங்கித்தார். இந்த வாலிபன் அழுது கொண்டே தேம்பி தேம்பி கட்டுக்கடங்காத அழுகையோடு இயேசுவுக்கு தன்னை ஒப்பு கொடுக்க முன்னால் போனான்.
எல்லாருக்கும் அவர் ஜெபித்தார். இந்த கூட்டம் முடிந்தது. எல்லாரும் பிரிந்து போனார்கள். அப்பொழுதுதான் இந்த வாலிபனுக்கு என்ன வந்தது? 1/2 மணி நேரம் பிரசங்கத்தில் மெய்மறந்து கேட்டுட்டோமே. அவன் புறப்பட்டு போனான். ஒரு 100 அடி தூரம் போயிருப்பான். இந்த பிரசங்கியார் கையை தட்டி கூப்பிட்டார், தம்பி தம்பி கொஞ்சம் எங்க வா. அவன் திரும்ப வந்தான். அவர் மட்டும்தான் நின்று கொண்டிருந்தார். அந்த பிரசங்கியார் சொன்னார், தம்பி, காலையிலிருந்து 20-30 இடத்துல நான் பிரசங்கித்து விட்டேன். அறுவடை மிகுதியாய் இருக்கிறது, வேலையாட்கள் இல்லை. 20 இடங்களில் பேசினபடியால் எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது, மிகவும் தாகமாக இருக்கிறது. தம்பி, இன்னும் நான் நிறைய இடத்துல பிரசங்கம் பண்ணணும். உன்கிட்ட ஏதாவது காசு இருக்குதா? இவன் யோசித்தான். இருக்கிறது 2 நாள். இவர் கொடுத்து விட்டால் எங்கள் அம்மா நிச்சயம் அடிப்பார்கள். சித்தி இன்னைக்கு ஊருக்கு போக முடியாது. மறுபக்கம் யோசித்தான். எவ்வளவு தியாகமாய் இயேசுடைய அன்பை குறித்து பேசினார். இவர் பசியாக இருக்கக்கூடாது, தாகத்தோடு இருக்கக்கூடாது. பாக்கெட்லேருந்து அந்த 2 அணவை எடுத்தான், அவருடைய கரத்தில் கொடுத்து விட்டான். அவர் ஒரு கரத்தின் மேல் அடுத்த கரத்தை வைத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து ஒரு சிறிய ஜெபம் செய்தார். கண்களை திறந்து அவனை பார்த்து கேட்டார், உங்க சித்தி இன்னைக்கு ஊருக்கு போறாங்க இல்லையா? உங்க சித்தியுடைய பேர் இதுதானே? உங்க அம்மாவுடைய பேர் இதுதானே? உன்னுடைய பேர் இதுதானே? அப்பொழுதுதான் அவனுக்கு பகீர் என்றது. இவர் சாதாரண பிரசங்கி அல்ல, இவர் ஒரு தீர்க்கதரிசி. இவர் ஒரு தீர்க்கதரிசி. அந்த பிரசங்கியார் அந்த பணத்தை அவனுக்கு நீட்டினார். தம்பி, இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போய் டிக்கெட் வாங்கி உங்க சித்திக்கு கொடு. ஆனால் நான் தெருக்களிலே வீதிகளிலே நின்று கல்வாரியின் அன்பை பிரசங்கித்தேன் என்பதை நீ மறந்து போகாதே. ஒரு நாள் வரும், நீ கர்த்தருடைய ஊழியக்காரனாய் மாறுவாய். உன்னுடைய கரத்தில் சோமளிக்கிற வல்லமையை தருவேன். உன் கைகளை கொண்டு பலத்த அற்புதங்களை செய்வேன். பணத்தை எடுத்துக்கொள் நீட்டினார். அவன் அந்த பணத்தை எடுப்பதற்காக தன்னுடைய கரத்தை அவருடைய கரத்துக்கு நேராய் கொண்டு போனான். அவருடைய கரத்தின் கிட்டே வந்து விட்டான். அவனுடைய கரத்திலிருந்து அந்த பணத்தை எடுக்க அவன் முயற்சித்தான். அப்பொழுது திடீரென்று பார்த்தால் அந்த கரத்தில் ஆழமான காயம், இரத்தம் கொப்பளித்து கொண்டிருந்தது. அடுத்த கரத்தை பார்த்தான், அதில் ஆழமான காயோ. அவருடைய பாதங்களை பார்த்தான், அதில் ஆழமான காயோ. இப்பொழுது ஏறிட்டு பார்த்தான், அவர் இயேசு கிறிஸ்து, அவர் இயேசு கிறிஸ்து, அவர் இயேசு கிறிஸ்து, அவர் இயேசு கிறிஸ்து. போதுமான வேலையாட்கள் இல்லாததினாலே அவர் இன்றைக்கும் தெருக்களில் நின்று சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாளிலிருந்து அவருடைய வாழ்க்கை மாறினது. அந்த கரத்தை ஆண்டவர் பிடித்தார். மகனே, ஆகாய 2:23 சொல்லுகிறது போல, உன்னை என் கரத்திலே முத்திரை மோதிரமாக நான் வைத்திருக்கிறேன். இன்றைக்குமே இந்த மத்தியிலிருந்து அநேக ஊழியர்கள் எழும்புவார்கள், ஜெப வீரர்கள் எழும்புவார்கள். தேசத்தின் அஸ்திவாரத்தை அசைக்கிற வாலிபர்களை ஆண்டவர் எழும்ப பண்ணுவார். கடைசி கால சுவிசேஷகர்களை கர்த்தர் நிச்சயமாய் எழும்ப பண்ணுவார். உன்னை நோக்கி ஒரு வல்லமை வருகிறது, உன்னை நோக்கி ஒரு அக்கினி வருகிறது. கர்த்தருடைய மகிமையான பணிக்கு தியாகமாய் அவருக்கென்று ஊழியம் செய்யும்படிக்கு
ரபா ஷாதரா பௌரபா தரபா ரபா. தோமா சொன்னார், இயேசு உயிரோடு இழந்தார், நான் நம்பவில்லை, நான் அவரை விசுவாசிக்க மாட்டேன். என்னுடைய விரலை அந்த காயங்களுக்குள்ளே போட்டு பார்க்கணும். ஆணி துளைக்கும் போது எவ்வளோ வேதனை அடைந்திருப்பார். என்னுடைய விரல் உள்ளே போகிறதா, அது துளையிடப்பட்டதா, அந்த கைகளை என் விரலை போட்டு பார்க்கணும். அவருடைய விலாவு ஈட்டியால் குத்தப்பட்டு கிழிக்கப்பட்டது. அந்த விலாவிலே என்னுடைய கையை போடணும். கையின் காயத்திலே விரலை போடணும். விலாவின் காயத்திலே முழு கையையும் போடணும். அப்போதான் நான் விசுவாசிப்பேன். தோமாவுக்காக 2ஆம் தரம் ஆண்டவர் தரிசனமானார். நேர தோமாவை பார்த்தார். தோமாவே வா, உன்னுடைய விரலை நீட்டி என் காயத்திலே போட்டு பார். உன் விரல் போய்விட்டு வரக்கூடிய அளவு என்னுடைய கரம் துளையிடப்பட்டிருக்கிறது. அந்த பெரிய கரத்தை தோமா முன்பாக நீட்டி ஆண்டவர் சொன்னார். யோவான் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீ அவிசுவாசியாயிராமல் நீ விசுவாசியாயிரு. இதுவரை நீ அவிசுவாசியாய் இருந்திருக்கலாம். தேவனுடைய பிள்ளையே, இதுவரை நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். உன்னுடைய உள்ளத்திலே உனக்காக சிலுவிலே ஜீவனை கொடுத்த இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கு இந்த கல்வாரி காட்சியை கண்ட பின்பு, அவருடைய பெரிய பிரகாசமான கரத்தை கண்ட பின்பு, நீ இனி அவிசுவாசியாய் இருக்கவே கூடாது. விசுவாசியாய் மாற வேணும். விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும். விசுவாசித்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். நீ அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாயிரு. பழைய ஏற்பாட்டில் தாவீது தீர்க்க தரிசனமாய் சொன்னார், என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறல் தான் கல்வாரி சிலுவையில் நடந்தது. இன்றைக்கு நீங்கள் அவிசுவாசமாய் இருந்தால் கர்த்தரிடத்தில் சொல்லுங்க, என்னோட விரலை போட்டு பார்த்தா தான் நம்புவேன், நான் நம்ப மாட்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தோமாவுக்காக காட்சி அளித்து அவனை விசுவாசியாய் மாற்றி உலகத்தில் எந்த தேசத்துக்கு அனுப்பாமல் இந்தியா தேசத்துக்கு அனுப்பி, இந்தியாவிலும் எந்த மாகாணத்துக்கும் அனுப்பாமல் தமிழ்நாட்டுக்கு அனுப்பி, இந்தியாவில் அவர் ரத்தம் சிந்தி தமிழ்நாட்டிலே அவருடைய சரீரம் புதைக்கப்பட்டது. இனிமேலும் நீ அவிசுவாசியாக இருக்கக்கூடாது. இனிமேலும் அவருடைய விசுவாசியாய் நீ மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பெரிய கரத்தை பாருங்கள். அந்த கரம் வனைகிற கரம். ஆதாம் ஏவாளை உண்டாக கடவுது என்று சொல்லி அவர் உண்டாக்கவில்லை. மற்ற எல்லா சிருஷ்டிப்பையும் வார்த்தையினால உண்டாக்கினார். மனுஷனை உண்டாக்கும் போது இந்த கைகளில் களிமண்ணை எடுத்தார். ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே இருந்த களிமண்ணை எடுத்தார். அந்த களிமண்ணுக்கு தன்னுடைய சாயலை எல்லாம் கொடுத்தார். தன்னுடைய ரூபத்தை எல்லாம் கொடுத்தார். அவருடைய கைகள் மனிதனை வனையும் போது அந்த கரங்களில் ஒரு ஏக்கம், என்னுடைய சாயலை நான் மனுஷனுக்கு கொடுக்கட்டும், என்னுடைய ரூபத்தை நான் மனுஷனுக்கு கொடுக்கட்டும், என் பிள்ளையாய் இருக்கட்டும். அவருடைய சாயலையும் ரூபத்தையும் எந்த மிருகத்துக்கும் கொடுக்கவில்லை, எந்த தேவதூதனுக்கும் கொடுக்கவில்லை. உங்களைத்தான் அவருடைய தம்முடைய சாயலாய் சிருஷ்டித்தார். உங்களுக்குத்தான் அவருடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிற பாக்கியத்தை கொடுத்தார். அழகாய் வணங்கினார். ஆனால்
ஏதேனிலே வனைந்த அந்த பாத்திரம் பாவம் செய்த போது உடைந்து போனது, நொறுங்கி போனது. இனி அந்த மண்ணை வேண்டாம் என்று ஒதுக்கி விடுவாரோ, புறக்கணித்து விடுவாரோ? தாவீது சொன்னார் சங்கீதம் 31:12, நான் ஒரு உடைந்த பாத்திரத்தை போலானேன். ஐயோ, பாவம் என் வாழ்க்கையில உட்பிரவேசித்தது. ஆடுகள் மேய்த்து ஒரு குடிசையில வாழ்ந்து கொண்டிருந்த எனக்கு ஆடுகளுக்கு பதிலாக ஆயிரமான ஜனங்களை கொடுத்தார். குடிசைக்கு பதிலாக ஒரு பெரிய அரண்மனையை கொடுத்தார். என்னுடைய வீட்டில் ஆண்டவர் உலாவினார். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் என் வீட்டில் உலாவினார். என் ஆராதனைக்கு பாத்திரவானாய் இருந்தார். ஆனால் எந்த பத்சேபாளை பார்த்து இச்சை கொண்டு என் ஆண்டவர் உலாவுகிற அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிக் கொண்டு வந்து, ஐயோ, மற்றவனுடைய மனைவியை நான் தீட்டுப்படுத்தினேனே, என்னுடைய படுக்கையை தீட்டுப்படுத்தினேனே, என்னுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தினேனே, என்னுடைய குடும்பத்தை தீட்டுப்படுத்தினேனே. உடைந்த பாத்திரத்தை போலாமே. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உலாவுகிற உங்களுடைய வீட்டை தீட்டுப்படுத்தி இருக்கிறீர்களோ? உங்களுடைய சரீரமாய் ஆலயத்தை தீட்டுப்படுத்தி இருக்கிறீர்களோ? கர்த்தர் வெறுக்கிறவர்களுக்கு உங்களுடைய உள்ளத்தில் இடம் கொடுத்து வைத்திருக்கிறீர்களோ? இந்த அரண்மனை தீட்டுப்பட்டு போயிடுச்சு. தாவீது தீட்டுப்பட்டு போய்விட்டார். அவருடைய சரீரம் தீட்டுப்பட்டு போய்விட்டது. தேவனுடைய ஆலயம் என்று அழைக்கப்பட்டு மேன்மையாய் ஆண்டவர் உலாவுகிற இடம் தீட்டுப்பட்டு போய்விட்டது. அவர் கதறி அழுதார். ஒரு உடைந்த பாத்திரத்தை போல மாறி. ஒரு நாள் ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னார், குயவனுடைய வீட்டுக்கு போ, குயவனுடைய வீட்டுக்கு போ. எரேமியா 18 முதல் வாசிக்கும் போது ஒரு குயவன் உட்கார்ந்து திரிகையை சுழற்றி மண்பாண்டத்தை வனைந்து கொண்டிருந்தானாம். அந்த திரிகை போல காலச்சக்கரம் சுழன்று கொண்டிருந்தது. அவன் வனைந்து கொண்டிருந்த பாத்திரம் கையிலேயே உடைந்து போனது. இவ்வளோ கஷ்டப்பட்டு வனைந்தான். வெளிப்பிரகாரத்தை வனைந்தான், உள்பகுதியை வனைந்தான். வெளியரங்கமான வாழ்க்கை, உள்ளான வாழ்க்கையில் அபிஷேகத்தை கொடுத்து உள்ளவும் ஆண்டவர் வனைகிறார், வெளியரங்கமான வாழ்க்கையை வனைகிறார். ஆனால் அது கெட்டு போனது. எரேமியா பார்த்து கொண்டே இருந்தார். இனி இந்த குயவன் என்ன செய்வான்? இந்த மண்ணு பிரயோஜனம் இல்லை, வேண்டாம், தூக்கி எறிந்து விடுவானோ? இல்லை, குயவன் தூக்கி எறிந்து விடவில்லை. மீண்டும் தன்னுடைய கரத்தை நீட்டினான். தண்ணீரை எடுத்து அதை ஊற்றினான். மீண்டும் அதை வனைய ஆரம்பித்தான். இதை நான் கற்பனை செய்து பார்த்தேன். குயவன் இருக்கிற இடத்துல குயவனை காணோம். இயேசு கரசு உட்கார்ந்திருந்தார். காலச்சக்கரம் சுழன்று கொண்டிருந்தது. குயவன் குழைத்து வைத்த களிமண்ணை அங்கே காணோம். அந்த இடத்துல நானே அமர்ந்திருந்ததை உணர்ந்தேன். பாவங்களின் வாழ்க்கை உடைத்து நிம்மதியற்ற நிலைமையிலே பைத்தியக்காரனை போல அலைந்த நாட்களை நினைத்து பயங்கரமான டிப்ரெஷன் என்னை பற்றி பிடித்து தூக்கமில்லாமல் அலைந்து நிம்மதி தேடி தற்கொலை செய்வதுதான் என் வாழ்க்கையின் முடிவு என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். இரவு நேரங்களில் தூக்கம் வராமல் மதுபானத்தில் தூக்க மாத்திரைகளை போட்டு குடித்து கை கால்களெல்லாம் விழுந்து போன ஒரு நிலைமையில் இருந்தேன். நான் ஒரு உடைந்த பாத்திரம். இயேசு குயவனை போல அல்ல. குயவன் தண்ணீரை ஊற்றித்தான் அந்த மண்பாண்டத்தை வனைவான். இயேசுவின் கரங்கள் எனக்கு நேராய் நீட்டின போது
அந்த கரங்களிலிருந்து தண்ணீர் ஊற்றவில்லை, ரத்தம் கொப்பளித்து கொண்டே இருந்தது, கொப்பளித்து கொண்டே இருந்தது, கொப்பளித்து கொண்டே இருந்தது. அந்த ரத்தத்தை தான் என் மேல ஊற்றினார், அந்த ரத்தத்தை ஊற்றித்தான் என்னுடைய வாழ்க்கை வனைந்தார். ஐயோ, என்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாறு பண்ணும்படி, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை தரும்படி, என்னை சுற்றி இருந்த அந்தகார வல்லமைகளை விளக்கும்படி அவருடைய கரத்திலிருந்து எவ்வளவு ரத்தம், எவ்வளவு ரத்தம். உங்களையும் அபிதமாய் அவர் வனைய சித்தம் கொண்டார், உங்களையும் அபிதமாய் வனைய சித்தம் கொண்டார். ஏசாயா 64:8 சொல்லுகிறது, இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நாங்கள் களிமண், நீர் எங்களை வனைகிறவர், எங்களை எங்களாலே வனைந்து கொள்ள முடியவில்லையே. ஒரு களிமண்ணாலே தன்னைத்தானே பாத்திரமாய் வனைந்து கொள்ள முடியாதது போல தோல்வியின் பாத்திரமான எங்களை நாங்கள் ஒரு வெற்றியின் பாத்திரமாக எங்களை தானே வனைந்து கொள்ள முடியவில்லை. பரம குயவனே, இன்றைக்கு உடைய கரம் எங்களுடைய வாழ்க்கையில குறுக்கிடட்டும். எந்தெந்த குடும்பங்களில் சமாதானம் இல்லையோ, சமாதானத்தை தரும்படி, சமாதான பிரபுவே, உம்முடைய கரம் எங்களுடைய வாழ்க்கையில குறுக்கிடட்டும். எங்களுடைய முயற்சியினாலே கோணலானவைகளை செவ்வையாக்க முடியாது, எங்கள் முயற்சியினாலே எங்களுடைய குடும்பத்திலே சந்தோஷத்தை கொண்டு வர முடியாது. உம்முடைய கரம் நீட்டப்படட்டும், உம்முடைய கரம் நீட்டி என்னுடைய நோயை குணமாக்கட்டும், உம்முடைய கரம் நீட்டி என்னுடைய தரித்திர நிலைமையை, கடன் பிரச்சனைகளை மாற்றட்டும். இன்றைக்கு உம்முடைய கரம் குறுக்கிடட்டும், அந்த ஆணி பாய்ந்த கரம் குறுக்கிடட்டும், எங்களுடைய வாழ்க்கையை வனைக்கிற கரம் குறுக்கிடட்டும். எங்களுடைய தோல்வியை ஜெயமாய் மாற பண்ணும்படி, எங்களுடைய கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணும்படி, எங்கள் குடும்பத்தில் உள்ள மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற பண்ணும்படி இந்த ஆண்டவருடைய கரம் குறுக்கிடட்டும். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறார். உங்களுடைய துயரத்தின் நாட்கள் முடிகிறது. கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம், உங்களுக்காக ஏற்றுக்கொண்ட காயத்தின் நிமித்தம், உங்களை உள்ளங்கைகளிலே வரைந்து கொள்ள அதன் நிமித்தம் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை அவர் செய்ய போகிறார். எந்தெந்த குடும்பங்கள் பிரிவினை ஆவினாலே சமாதானம் இல்லாமல், கணவனுக்கும் மனைவிக்கும் இடைமையை ஏற்ற உறவு இல்லாமல் வேதனைப்படுகிறதோ, இன்றைக்கு கர்த்தர் தன்னுடைய கரத்தை குறுக்கிட பண்ணுகிறார். அது சாதாரணமான கரம் அல்ல. உன்னை எந்த கரம் வனைந்து கொள்ளும்படி கல்வாரியிலே கரத்தை நீட்டி கொடுத்ததோ, அதே கரம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில குறுக்கிட போகிறது. அவருடைய கரம் உங்கள் மேல் அமரும் போது அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை பலமாய் உங்கள் மேல இறங்கி எல்லா நோய்களையும் குணமாக்க வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பெரிய பிரகாசமான கரத்தை பாருங்கள். இன்றைக்கு ஜனங்கள் தங்களுடைய கையை நீட்டி ஜோசிய காரணத்தில் போகிறார்கள், குறி சொல்லுகிறவனுடைய கையில் போகிறாங்க. ஐயா, ஒரு நல்ல காலம் பிறக்குமா, என் கையை பார்த்து சொல்லுங்க, நல்ல ஒரு ஜோசியம் சொல்லுங்க, ஒளிமயமான எதிர்காலம் உண்டா பார்த்து சொல்லுங்க, வியாபாரத்தில் நான் முன்னேறுவேனா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய கையில் இல்லை, உங்களுடைய கையில் உள்ள கைரேகையும் இல்லை. உங்களுடைய எதிர்காலம் காயப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய கைகளில் இருக்கிறது. உங்களுடைய எதிர்காலத்தை ஒளிமயமான எதிர்காலமாய் மாற்றும்படி, உங்களுடைய எதிர்காலத்தை பரலோக ராஜ்யத்தில் நிலைநிறுத்தும்படி, உன்னுடைய பெயர்களை ஜீவ புத்தகத்தில் எழுதும்படி அவர் தன்னுடைய கைகளை நீட்டி கொடுத்தாரே, அதே கைகளினாலே ஜீவ புத்தகத்தில் உங்களுடைய பெயரை எழுதும்படி, நீ கர்த்தருடையவர், அவர் உன்னுடையவர் என்று சொல்லும்படி அந்த கரம் உனக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை உங்க மேல பலமாய் இறங்க போகிறது. என்ன நோயா இருந்தாலோ, அது ஆஸ்மா நோயா இருந்தாலோ, சரீரத்தில் இருக்கிற கட்டுகளாக இருந்தாலோ, கைகளில் இருக்கிற எந்த பிசாசின் போராட்டமாக இருந்தாலோ, இப்போது கர்த்தருடைய கரம்
பலமாய் உங்க மேல இறங்க போகிறது. ஏதோ ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறா. நீண்ட நாட்கள் காத்திருந்த ஒரு அற்புதத்தை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். நீண்ட காலமாய் உன்னுடைய உள்ளத்தை ஒரு முள் போல குத்தி கொண்டிருந்த சகல பிரச்சனையும் இன்றைக்கு மாற்ற அவர் வல்லமை உள்ளவர். ஓ, உன்னை மீட்க முடியாதபடி, உன்னை குணமாக்க முடியாதபடி என்னுடைய ஆண்டவருடைய கரம் குறுகி போகவில்லை. நீட்டப்பட்டிருக்கிற கரம், நீட்டப்பட்டிருக்கிற கரோ, ரத்தம் ஒழுகுகிற கரோ, உன்னை உள்ளம் கைகளை வரைந்த கரோ இந்த இரவிலும் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறது. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். கர்த்தருக்கு முன்பாக அவர் நம்முடைய மத்தியிலே உலாவி வருகிற ஆண்டவர். அவர் நம்முடைய மத்தியிலே உலாவி வருகிற ஆண்டவர். உடைய கரம் பிடித்து நடத்த வல்லமையுள்ள ஆண்டவர். அவரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாட நாம் கேட்க போகிறோம். ஒரு கல்வாரி பாடலை அன்பு சகோதரன் பாடும்போது அளவற்ற தேவனுடைய வல்லமை உங்க மேல இறங்குகிறதை நீங்கள் உணர போகிறீங்க. எல்லாருக்கும் கர்த்தர் இப்போது அற்புதத்தை செய்ய போகிறார். பெரியவர்களா இருந்தாலும் சிறியவர்களா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். குழந்தை இல்லாமல் பல வருஷங்கள் நீங்கள் வேதனைப்பட்டிருந்தாலும் கர்த்தர் உங்களுடைய கற்பத்தின் கனி இன்றைக்கு ஆசீர்வதிக்க போகிறார். இனி நீ குறைவுள்ளவனாய் திரும்பி போவதில்லை. உனக்காக ஆணிகள் கடவப்பட்ட இயேசுவின் கரத்தை பார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருந்தாலும் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா உனக்காக பரலோக மேன்மையை துறந்து பூமியில இறங்கி வந்தவர். ஒரு நன்மையும் உனக்கு குறைப்பட்டு போவதில்லை. இன்று முதல் செழுமையின் நாட்களை தந்தருளுவா. இன்று முதல் ஆசீர்வாதத்தின் நாட்களை உனக்கு தந்தருளுவா. இந்த பாடலை பாடும்போது ஆவியானவர் உன்மேல் பலமாய் இறங்கி வருவா. பலமாய் வல்லமையாய் இறங்கி வருவா. இந்த பாடலை பாடும்போது வாயை திறந்து அந்நிய பாஷையை பரிசுத்தாவி பெறாதவர்கள் பரிசுத்தாவியை பெற போறீங்க. ஆவியின் வரத்தை பெறாதவர்கள் ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ள போறீங்க. அந்நிய பாஷையில பேசாதவர்கள் அந்நிய பாஷையில பேச ஆரம்பிக்க போறீங்க. ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மத்தியில அவர் உலாவி கொண்டிருக்கிறார். அற்புதத்தை செய்கிறவர் அவர். உன்னுடைய தகுதியை பார்த்து அல்ல, உன்னுடைய பக்தியை பார்த்து அல்ல. அவருடைய கிருபை மகா பெரியது. அவருடைய அன்பு மகா பெரியது. அதன் நிமித்தம் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். அவர் அற்புதங்களை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறாயா? பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறாயா? கைகளை உயர்த்தி ஆவியானவருக்கு சொல்லுங்க, நான் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறேன். ஆவியானவர் என் மேல் இறங்குவாராக. இயேசுவின் இரத்தத்தால் என்ன கழுவி ஆவியால் என்ன அபிஷேகம் பண்ணு. இயேசுவின் இரத்தத்தால் என்ன கழுவி ஆவியால் அபிஷேகம் பண்ணு. இயேசுவின் இரத்தத்தால் என்ன கழுவி 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 ஆவியால் அபிஷேகம் பண்ணு. இப்போது 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 ஏதோ ஒரு பெரிய காரியம் நடக்க போகிறது. எதிர்பார்ப்போடு எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் மறவாத என்
ரத்தம், இயேசுவின் ரத்தம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஓ அக்கினியாய் அவருடைய ரத்தம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஓ அந்த கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் செய்த அபிஷேகத்தின் வல்லமை, அந்த இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை, இயேசுவின் ரத்தம் இப்பொழுது உங்கள் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லா கட்டுகள் உடைக்கப்படுகிறது. ஓ பில்லிசூனிய கட்டுகள் உடைக்கப்படுகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள் அபிஷேகத்தை. ஹல்லேலூயா. உங்கள் சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. உங்கள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறுகிறது. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை. தேவன் பேசினான்னு சொல்லுகிறவர் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? தேவன் ஒரு முகாந்தரம் இல்லாதபடிக்கு ஒரு தேவ மனுஷனை கொண்டு வர மாட்டான். ஒரு நோக்கம் இல்லாதபடிக்கு ஒரு ஊழியக்காரை கொண்டு வர மாட்டான். மாதா ரீபா காதா நாபா காதா கபா கபா காதா நாபா ஷபா கபா தனி கபா லிபா தரி பாபா கம்பது தே பக்குசிலா மெகோதோபே பக்குதி ரபாலபா. எவ்வளவு ஆழமான நிலைமையில் அதை கடந்தாலும் சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கிற தேவ கரம் இறங்கி வந்தபடினால் எல்லா கரங்களை தட்டுங்க. ஒரு மகிமையான பிரசன்னம் கூடாரத்திற்கு நிரப்பி இருக்கிறது. பாத்தே மல்லோத்தே ரபா வெத்தோ ரெபத்தோ மேலபா. உனக்கு விரோதமாய் எழும்புகிறவன் யார்? உள் மராதேசே மக்கோ திறமையில பாத்துறேனா. நான் என் தாசனை கொண்டு சத்துருவின் சரசை உடைத்திருக்கிறேன். பிசாசு வல்லமை உடைத்திருக்கிறேன். வியாதியின் வல்லமை உடைத்திருக்கிறேன். என் ரத்தத்தின் வல்லமாய் இன்னைக்கு முழுமையாய் பெற்றிருக்கிறாய். Thank you Holy Spirit. Thank you Jesus. இதுவரையிலும் நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காட்டிலும், இதுவரையில் நீங்கள் பெற்றுக்கொண்ட வல்லமையை காட்டிலும், இன்றைய இதுவரையில் நீங்கள் பெற்றுக்கொண்ட விடுதலையை காட்டிலும் இன்னைக்கு முற்றிலுமா total deliverance for every parts of your body. உன் உடம்பில் இருக்கிற எல்லா அவயவங்களிலும் இருக்கிற கட்டுகள் இன்னைக்கு விடுவிக்கப்பட்டு இருக்கிறது. உன் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஒரு விடுதலை உண்டாயிருக்கிறது. அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தும். தகப்பனே, இது எங்களால் உண்டானதல்ல சுவாமி, இது நம்முடைய அளவில்லாத ஏவு ஆண்டவரே. சாம் ஜபதர் எங்கள் மத்தியில் கொண்டு வர ஒரு பலகீனத்துக்கு மாற்றிக்கிறேன். ஒரு பலவானாய் மாற்றி பூர்ண பலத்தோடு கூட உங்களுடைய வல்லமையின் வார்த்தைகளை அநேக ஆண்டுகளுக்கு பிறகு பாண்டிச்சேரியில் கொண்டு வந்து பேசினீர் ஆண்டவரே. பாண்டிச்சேரி எல்லா திசைக்கும் இது போய்கொண்டு இருக்கிறது சுவாமி. பாண்டிச்சேரி எல்லா மக்களுக்கு இது விடுதலை கொண்டு வருகிறது. பாண்டிச்சேரியில தேவ மகிமை மறுபடியும் ஆண்டவரே பிரவாகித்துக் கொண்டு இருக்கிறது நாங்கள் உணர்கிறோம். கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவன் தொடர்ந்து ஆண்டவர்களை வழிநடத்தி செல்லும். பெரிய காரியங்களை காண கிருபைகளுக்கு தார். தாசனை இன்னும் அதிகமாய் பயன்படுத்த வல்லமை கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எண்ணத்தை ஈடாக செலுத்துவோம் சாமி. 90ஆம் வருஷத்திலிருந்து எங்களை நேசித்து என்னை நேசித்து எந்த நேரமாக இருந்தாலும் ஓடி வந்து அந்த அந்தகார இருள் கற்றிருந்த பாண்டிச்சேரியை விடுவிக்க உடைய மகன் அடித்த கண்ணீர், அவர் பட்ட வேர்வை ஆண்டவரே, அவர் பட்ட பிரயாசங்கள் இன்னைக்கு இந்த ஆலயமாய் நின்று கொண்டு இருக்கிறது சுவாமி. தேவ சபையா நின்று கொண்டு இருக்கிறது. அவனே எங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய மகிமை, பரிசுத்தவான்களுடைய கண்ணீர், பரிசுத்தவான்களுடைய வேர்வை, அவருடைய முழங்கால்கள். ஆசீர்வாதங்கள் என்னுடைய மகன் கணக்கில் எழுதுங்க. தாசர் இன்னும் வல்லமையா பயன்படுத்தி ஆர்வப்படுத்தி தைரியப்படுத்துங்க சார். அற்புதமான காரியங்கள் அவங்க ஊழியத்தின் மூலமாய் நடைபெறட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.